ஹேடா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் டெலகிராமில் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, லைக் வந்து அந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ, உங்களோட இமேஜினேஷனாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதுக்குள்ளார கொண்டு வரலாம். அதை ரியாலிட்டியாக ஒரு ஸ்டோரியாக உங்ககிட்ட நான் கொண்டு வருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக டெலகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்க்கும் டெலகிராமில் ஒரு சேனல் லிங்க் வச்சுருக்கேன், அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே வந்து இந்த லைக் வந்து இந்த மூன் ஃபேரி சேனலில் ஒன் டே ஹயாங் லைன்ஸும் அண்ட் என்னோடய இன்னொரு சேனலில் வந்து மெக்னே லைன்ஸும் வந்து போடலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் இங்கே வந்து ஹயாங் லைன்ஸும் அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் வந்து மெக்னேஸ் இதுவும் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குது ஹயாங்ஸ் லைனில் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி ஜின்னோட ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஒரு மூவின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு மூவி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரியே வந்து ஜேகேக்கு வந்து பிசாசு மூவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை வந்து என்னோட இன்னொரு சேனலில் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ வந்து அதுக்கு காதல் பிசஸ் அப்படின்ற டைட்டிலில் தான் வந்து நான் அதை போட போகிறேன், ஓகேவா? அதை வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் போடுவேன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவாடா ஃபெரிஸ்? ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த மாதிரி மூவி ரீக்ரியேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து எந்த மூவி வேணும், யாருக்கு வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் ஒரு வேளை மெக்டி லைன்ஸ் கேட்டால் அது என்னோட இன்னொரு சேனலில் போடுவேன். ஹயாங் லைன்ஸ் தான் இருந்தால் அதை வந்து நான் இந்த சேனலில் போடுவேன், ஓகேவாடா ஃபெரிஸ்? ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ நாம் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டா ஃபெரிஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். லைக் வந்து ஐஷுவோட கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து லைக் போல்டாக இருக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். லைக் வந்து அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ தப்புன்னு சொல்லிடுவாங்க. இல்லை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர், பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து ஐஷு. எதுவாக இருந்தாலும் அவங்க ஷெட்யூல் போட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அந்த லைக் வந்து ஒர்க்ஸாக இருந்தால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளார அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். லைக் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இப்போ நம்ம ஜின்னோட சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஜின் வந்து ஐஷுக்கு மாமா பையன். அவர் வந்து ஒரு விவசாயின்ட்டு வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஸ்டோரியோட இது. மீதி எல்லாமே நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன் வந்து மணமேடையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஐஷுவும் வந்து உட்காந்துட்டு தான் இருக்காங்க. லைக் வந்து தம்ப்லைனில் வருதுல்ல இந்த ஆரஞ்ச் தாவணி, அந்த மாதிரி அவங்க போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ, எப்போ தான் இதை முடியுமோ, எப்போ தான் நம்ம வீட்டுக்கு போவோமோ, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. லைக் வந்து கீழே மணமேடை கீழே உட்கார்றதுக்கு சேர் எல்லாம் போட்டு வந்துருப்பாங்களே, அங்கே தான் அவங்க உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. மாப்பிள்ளையும் வந்து லைக் நாங்கள் ஜின்னும் வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டு லைக் யாகத்தில் இதை சொல்லுங்கள், இதை போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஜின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷு வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப போர் அடிக்குது, ஃபோனும் வர ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல, சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபோட்டோவாவது எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோனில் வந்து கொஞ்சம் செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு அப்படியே சரி நம்ம சுற்றி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பார்க்கும்போது தான் சின்ன வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன பார்த்ததே கிடையாது. அது போக போக ஏன் அப்படின்றது வந்து ஸ்டோரிக்குள்ளார வந்து உங்களுக்கு தெரியும். சரி வந்து மணமேடையில் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் யாகத்தில் வந்து போடுறது, மந்திரம் சொல்கிறது, இது மாதிரிலாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஐஷுக்கு பார்த்த உடனே வந்து லைக் அடடா என்ன அழகாக இருக்காயா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே சின்ன நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. லைக் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ், லைக் வந்து
ஃபோன்லேயே வந்து லைக் பெருசு பண்ணி ஃபோட்டோவில் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அவன் இன்னொருத்திக்கு தான் புருஷன் ஆகணும்னு நினைக்கும் போது என்ன பண்ண முடியும்? அது இன்னொருத்தியும் என் கூட பிறந்தவளா இருக்காளே, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்து போக வேண்டியது. ஆனாலும் வந்து இதுவும் ஒரு மாமா தானே அவன் எனக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் ஜாலியாக போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளார அப்படி நினச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தி புருஷன் இல்லையா, நம்மளும் கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும். என்ன பண்ணுது, நமக்கு வச்சவன் எங்கே இருக்கானோ அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களோட ஏஜ் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து 12th, லைக் வந்து என்ன 10th முடிச்சுட்டு லீவு. ஸோ அந்த 10th தான் வந்து இப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ 11th போக போகிறாங்க. இப்போ வந்து அதுதான் உங்களோட ஏஜ். ஜின்னுக்கு வந்து ஏஜ் என்ன அப்படின்னா வந்து 30, 30 ப்ளஸ்ன்னு வச்சுக்க, 33 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ஏஜ் கேப் வந்து அவங்க 2 பேத்துக்குமே. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. சரி பொண்ணு கூட்டுவாங்க அப்படின்ட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. சரி பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கள்ல. அங்கே பார்த்தா அங்கே ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா வந்து கபூனுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து காம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் இன்னும் அதிகமாகுது, பெருசாகுது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில இருந்தும் வந்து போவாங்களா, டைமும் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணு மேக்கப் பண்ணல, எதுவும் பண்ணல, ரெடி ஆகல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தியாச்சு, ஏன் பொண்ணு உங்கள் பொண்ணு இப்படின்னு உட்காந்துட்டு தான் தயாராகாமல் அங்கே வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்படியே உட்காந்துட்டு தான் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்த அந்த கல்யாண பொண்ணு அவங்க வந்து, இதை பாருங்க, எனக்கு உங்கள் பையனை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த மாதிரியான அடிப்பட்ட லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து கஷ்டப்படணும்னு எந்த ஒரு தலையெழுத்து இல்லை, போயும் ஒரு விவசாயிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது ஒன்றும் இல்லாத வீட்டிலலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் பொண்ணோட அம்மாவும் இருப்பாங்க. ஏய் சும்மா நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் எதுவும், இதை பாருமா, நான் ரொம்ப ஹைடெக்காக வளர்ந்த பொண்ணு, என்னாலலாம் வந்து அங்கே வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது, வந்தவங்க சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் ஒன்றும் அடிமை கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சம்மதி இதெல்லாம் அப்படின்னு லைக் வந்து ஜின்னோட அம்மா எல்லாம் வந்து ஜின்னோட அம்மா, சித்தி, அத்தை இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது. என்ன சம்மதி இது, ஆ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்து இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க, இப்போ என்ன உங்கள் பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. இல்லை சம்மந்தியா, சின்ன பொண்ணு, இதை பாருங்க, எல்லாமே முடிஞ்சு அவங்க மனநிலையில என் பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், இப்போ வந்து உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நாங்களா வந்து கேட்டோம் உங்ககிட்ட, நீங்கள் தானே வந்து கேட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து சொல்கிறாங்க. லைக் ஜின்னோட அத்தை வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து பொண்ணும் இருக்கல, அவள் வந்து நக்கலை சிரிச்சிட்டு, என் குடும்பம் வந்து உங்கள் பிச்சைக்கார குடும்பத்துக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்களா, இதை நான் நம்பணுமா, நீங்கள் தான் வந்து எங்கள் குடும்பத்துக்கிட்ட கெஞ்சி பிச்சை எடுக்காத குறைய கெஞ்சி இருந்திருப்பீங்க, அதனால தான் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திமிரா வந்து அந்த பொண்ணு பேசுகிறா. லைக் அங்கே இருக்கிறவங்களும் செம்மையாக கோவம் வருது. போதும் நிறுத்துங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் உங்கள் பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா, பொண்ணை வளர்த்த லட்சணம் இதுதானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு தேவையே இல்லை, கேடு கெட்டவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லைக் வந்து அந்த மாதிரி சண்டை முத்தி போச்சு. லைக் வந்து அந்த சண்டை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. என்னது இது, எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அங்கேயே அரசியல் பசலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து ஐஷுவும் பார்க்குறாங்க, என்னது இது, என்ன நடக்குதுங்க, நாம் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க போகிறாங்க. இப்போ வந்து அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. என்னது எப்படி சண்டை நடக்குது, விட்டா அடிச்சுக்குவாங்க போலையே, ஐயோ, போதும் நிறுத்துங்க, என்ன ஆச்சு அம்மா, என்னம்மா ஆச்சு, அத்தை என்ன ஆச்சு அத்தை, அம்மா என்னம்மா இது, அக்கா ஏம்மா இன்னும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஏய், உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, அண்ணாதை தானடி நீ, தேவையில்லாமல் வந்து இங்கே நுழைஞ்சிக்கிட்டு இருக்காத, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அண்ணாதை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எஸ் வந்து ஐஷுக்கு வந்து
யாரு அப்டின்னா வந்து பொண்ணோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவரோட தம்பியோட பொண்ணு தான் வந்து ஐஷு. பட் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அப்பா, அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து ஐஷுவ அவங்க அப்பா பொண்ணோட அப்பா, அம்மா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. லைக் வளர்த்தது எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே அவங்க தான். லைக் ஐஷுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஏன்க்கா இப்படி பேசுற? ஏய் வாய மூடிட்டு இரு. என் வாழ்க்கையில வந்து நீ தலையிட்டுட்டு இருக்காத. மூடிட்டு போ" அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. லைக் அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து பலார்ன்னு வந்து அரைஞ்சிடுறாரு அந்த பொண்ண. "வாய மூடிட்டு என்ன விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. உன்னை கேட்டுட்டு தானடி எல்லாருமே பண்ண இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க." அப்போ எனக்கு சரின்னு பட்டுச்சு. இப்ப என்னாலலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. எவ்ளோ தைரியம் தான் அந்த பரதேசி நாய்க்காக என்ன அடிப்பீங்க? ஆ இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்காக என்ன அடிப்பீங்க? அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. லைக் வந்து அவங்க அப்பாக்கு இன்னமும் கோவம் வருது. "அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. சும்மா இருக்க" அப்படின்ற மாரி ஐஷுவும் வந்து சொல்றாங்க. "ஏய் உனக்கு எங்கடி இந்த வேல? வெளியில போடி. இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல நீ ஒண்ணும் ஒருத்தி கிடையாது. புரியுதா? சும்மா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நீலாம் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட முடியாது." அப்படின்ற மாரிலாம் வந்து அ அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐஷுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களும் என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அ என்னதான் இருந்தாலும் வந்து அக்கான்ட்டு ஒரு பாத்துக்கிறத வந்து இப்படி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளோதான் போல்டா ஆனா ஒரு பொண்ணா இருந்தாலும் இந்த மாரி சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லைக் வந்து ஜின்னோட அம்மா, அ அத்தை, சித்தி அவங்கலாம் இருப்பாங்கல்ல. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீ என்னடி சொல்றது? இவ இனிமே எங்க வீட்டு மருமக. இவ யாரும் இல்லாத அனாதை கிடையாது. இனிமே அந்த மாரி சொன்னேன்னு வச்சுக்கயேன், நாக்க அறுத்துருவேன்" அப்படின்ற மாரிலாம் வந்து அவங்க மிரட்டுறாங்க. இந்த பிச்சைக்காரிக்கு இந்த பிச்சைக்கார குடும்பம் தான் சரியா இருக்கும். போங்க போங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றா. "நீ என்னடி சொல்றது? என் மருமகள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரிலாம் அந்த நியூஸ் அப்படியே வந்து ஜின்னோட ஃபேமிலிக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஜின்னுக்கு என்னடா நடக்குதுங்க? எவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் பொண்ணு வரலையே அப்படின்ற மாரி அவரும் உட்காந்து எந்திரிக்க போறாரு. பட் ஆனா, தம்பி நீ எந்திரிக்க கூடாது. உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சர்றாங்க. உடனே வந்து ஐஷுவ வந்து கூட்டிட்டு போயிட்டு லைக் வந்து அவங்கள பொண்ணு மாரி ரெடி பண்ணிட்டு அத்தை என்ன அத்தை பண்றீங்க? நீ சும்மா லைக் வந்து பொண்ணோட அம்மாவும் இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து வந்து அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து தான் வந்து ஈடுபட்டுருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்ன மன்னிச்சிரு. இந்த மாரி நாங்க நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனா உனக்கு ஒரு நல்ல குடும்பத்த குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க உங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க." அப்படின்னு ஐஷு கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அங்க இருந்த ஜின்னோட ஃபேமிலில இருக்கலாம் அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. "என் பொண்ணு இப்படி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. "இத பாருங்க சம்மந்தி, உங்க பொண்ணு கிட்ட நீங்க முழுசா கேட்டிருந்துருக்கணும். நாங்க கேட்டோம் சம்மந்தி. கேட்டுட்டு தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணோம். ஆனா இவ இப்படி பண்ணுவான்ட்டு கொஞ்சம் கூட நாங்க நெனைக்கவே இல்ல." அப்படின்னு அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. "அம்மா அம்மா அழாதம்மா. உன்ன மாரியே அவளும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்." அப்படின்ற மாரி பொண்ணோட அம்மா சொல்றாங்க. லைக் வந்து ஐஷோட சித்தி அப்படின்னு லைக் வந்து பெரியம்மான்னு சொல்லலாம். "உன்ன நான் வேற ஒருத்தியா என்னைக்குமே பார்த்ததில்ல. எனக்கு தெரியும் அவ சொன்னது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பொண்ணு மாரி தான் நான் இவ்வளோ நாளா உன்ன வளர்த்தேன்." லைக் அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. "அம்மா அழாதீங்கம்மா. நானும் உங்கள வந்து வேற மாரிலாம் பார்த்தது இல்லம்மா. அழாதீங்க. இனிமே உன்னோட லைஃப் அவங்க கூட தான். உன்ன நல்லா பார்த்துப்பாங்க. அப்பப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணு சரியா? அப்பப்போ நானும் அப்பாவும் வந்து உன்ன பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழறாங்க. அப்படியே வந்து அதுக்கப்புறமா வந்து உங்கள ஐஷுவ தான் வந்து மணமேடையில வந்து உட்கார வைக்கிறாங்க ஜின்னா. அவருக்கு வந்து அ என்ன நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா சரி பொண்ணு வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அவர் திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா ஐஷு உட்காந்துட்டு இருக்காங்க. ம், என்ன இப்போ உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை தான் பார்க்குறாங்க. "இதை உட்காரு" அப்படின்ற மாதிரி அவங்களும் சிக்னல் காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு? ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தாலியும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க கட்டுறதுக்கு. ஜின்னு வந்து அவங்க அப்பா ஃபேமிலி அவங்க எல்லாம் கீழே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து
லைக் கீழன்னா சாரி கீழ இல்ல, பின்னாடி அவங்க சித்தி, பெரியம்மா, அத்தை, இவங்கெல்லாம் வந்து அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க. "கட்டுடா" ம் அப்படின்ற மாரி அவங்களும் வந்து சொல்றாங்க. உடனே சின்னும் வந்து தாலிய வாங்கி உங்க கழுத்துல வந்து கட்டிடுறாங்க. அப்படியே கல்யாணமும் வந்து முடியுது. எதுவா இருந்தாலும் அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து அ 3 முடிச்ச போட்டுட்டு, ஸோ அந்த சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே வந்து பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ மண்டபத்துல இருந்து கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அந்த கல்யாண பொண்ணு முன்னாடி இருந்திருப்பாள, அவ வந்து ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பா. இப்போ அந்த இடத்துல வந்து ஆயிஷோட பெரியம்மாவும், பெரியப்பாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. அ "உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத. நாங்க இருக்கோம். எப்போ வேணாலும் நீ எங்க வீட்டுக்கு வரலாம். அதுவும் உன் வீடு மாரி தான். அவ பேசின எதையுமே நீ மனசுல வச்சுக்காத. நீயும் எங்க பொண்ணு தான்." அப்படின்ற மாரிலாம் வந்து எமோஷனலா வந்து அவங்க பெரியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பெரியப்பா வந்து, "உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டி. என் கடைக்குட்டிடி நீ. நீ இல்லாம நான் எப்படி அந்த வீட்ல இருக்க போறேன்." அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எமோஷனலா பேசுறாங்க. "உன்னை ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு அது போதும். அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க." அப்படின்ற மாதிரி ஐஷுக்கிட்டயும் சொல்லிட்டு, இப்போ ஜின்னோட ஃபேமிலிலாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, "என் பெரிய பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக என் சின்ன பொண்ணு வாழ்க்கையில வந்து எதுவும் பண்ணிடாதீங்க." அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. "அப்பா என்னப்பா பண்றீங்க?" உடனே ஜின் வந்து லைக் உங்க அப்பாவோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, "அம்மம்மா, இனிமே இவ என் பொண்டாட்டி. இவளை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. இவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். யார் எதுவும் பண்ண விடவும் மாட்டேன். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. ஆனா எப்போ இவ என் மனைவி ஆயிட்டாலோ அப்போத்துல இருந்து இவளை பாதுகாக்க வேண்டியதும் பார்த்துக்க வேண்டியதும் என்னோட கடமை மாமா." அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. ஒரு மாதிரி ரிலீஃபாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அவளுக்கு எதுவும் தெரியாது. நீங்க தான் அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தெரியுது. லைக் வந்து சின்னோட அ ஃபேமிலி லைக் அப்பா, அம்மா அவங்கலாம் இருப்பாங்கல்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "தெரியும் சம்மந்தி, நாங்க பார்த்துக்குறோம். எங்க வீட்டு பொண்ணு இனிமேட்டாவ அவள நாங்க நல்லா பார்த்துக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா அவ எல்லாத்தையும் கத்துக்குவா." அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நாங்க கேட்கவே மறந்துட்டோம் சம்மந்தி. அவங்க சின்ன பொண்ணோட வயசு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லைக் வந்து சின்ன பொண்ணுன்னு தெரியும். பட் ஆனா வயசு இது வரைக்கும் நாங்க கேட்டதும் இல்ல. எதுவும் இது பண்ணதில்ல. அ அதான் அப்பதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஐஷுக்கு, "அட பாவிகளா! வயசு என்னன்னு தெரியாமயாடா கல்யாணம் பண்ணீங்க? நல்ல கொடுமடா." அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது லைக் அவங்க வந்து இப்பதான் அவ 10வது முடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. "எது 10வது தான் முடிச்சிருக்காளா?" ஆமா சம்மந்தி, ஒரு சின்ன குழந்தைய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேடா பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் சின்னுக்கு இருக்கு. அ நீங்க கவலைப்படாதீங்க. அவ பார்க்க தான் சின்ன பொண்ணா இருப்பா. ஆனா அவ வயசுக்கு அவ நல்லா புரிஞ்சுப்பா. லைக் மெச்சூரா தான் நடந்துப்பா. அவ இதே அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னத்த பண்றது? சரி அப்படின்ற மாதிரி சின்னும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்து சின்னோட வில்லேஜுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. காரில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஐஷுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னது இது? கார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே. நமக்கு சைலண்ட்டாக இருந்தால் பிடிக்காதே. கேட்கலாமா? கேட்போம், என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. காரில் பாட்டெல்லாம் போட மாட்டிங்களா? இப்படி போராக போயிட்டுருக்கே. சைலண்ட்டாக போயிட்டு இருந்தா இவ்வளோ அமைதியாவா இருப்பீங்க? பாட்டெல்லாம் போட்டு கேட்க மாட்டிங்களா காரில் போகும்போது? அப்படின்ற மாதிரி தான் அந்த ஐஷு சொல்கிறாங்க. டிரைவர் தானே ஓட்டிட்டுருக்கா. சரி போடலாமா, உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு, போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்கிறாங்க. ஆ இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, அந்த சாங்கை போடுங்க. அப்படியே கொஞ்சம் பழைய சாங்கும் போடுங்க. ரொம்ப பழசும் வேண்டாம், ரொம்ப வந்து லைக் வந்து ஓல்டாகவும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறத போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பழைய சாங்கை போடுங்க அப்படின்ற மாதிரி டிரைவர்கிட்ட கேட்டு ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும், யார்ரா இவ, இங்க இவ்வளோ பெரிய ரணகலம் நடந்திருக்கு, இவ பாட்டை கேட்டுட்டு போலான்ட்டு சொல்லிட்டு பாட்டை போட சொல்றா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்க்குறாங்க. லைக் வந்து சாங்கும் ப்ளே ஆகுது. ஐஷுவா, ஆப்பாடா இப்போதான் நல்லா இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்ன சாங் ஓடுது அப்படின்னா வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுதான் பவளமல்லி அண்ட் வந்து ஆவுரா, அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அனிருத் சாங்ஸு இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பாட்டு பாட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இன்னும் என்னென்னா ஆக போகுதோ என் பையனோட வாழ்க்கை அப்போதானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. லைக் வந்து ஒரு 2 hours ட்ராவலு இந்த மாதிரி தான் ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி அப்படியே ட்ராவல் போகுது. சின்னதான் பார்க்குறாரு, இவளுக்கு வாயெல்லாம் வலிக்குமா இல்லையா? ஆரம்பத்தில் பாட ஆரம்பிச்சது இன்னமும் பாடிக்கிட்டே இருக்கா, வாய் வலிக்குமா வலிக்காதா? வலிக்காது போல, இதெல்லாம் பழகி போயிருக்கும் போல. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் கனவு கண்டேன், என் கனவுல இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதாண்டா சின்ன, என்ன நடக்குதோ பார்க்கலாம், முதல்ல ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து டைமும் வந்து 2 hours, ஒரு 3 hours அந்த மாதிரி வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து சின்னோட வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. லைக் சின்னோட வீடு லைக் வந்து அது ஒரு வில்லேஜ் தான். ஸோ வந்து பக்கா வில்லேஜாக இருக்கும். வில்லேஜ்லேயே வந்து எப்படி அப்படின்னா வந்து பெரிய வந்து தலைக்கட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களோ. ஸோ அந்த மாதிரியான வீடு தான் வந்து அது. அவங்க ஃபேமிலி இது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாது. அவங்க வில்லேஜு விவசாயி அப்படின்னு சொன்னதுமே வந்து ஆஹ் இப்படி தான் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அதனால தான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். லைக் வந்து வீடும் போய் வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்குது. உடனே கார்லேருந்து எல்லாம் இறங்கி லைக் ஜின்னோட அம்மா, சித்தி, அத்தை இவங்கெல்லாம் ஆரத்தி எடுக்கிறதுக்காக அவங்க உள்ளார போய் ஆரத்தி எல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டு இப்படியே ஆரத்தி எடுத்து லைக் வந்து ஓ குடத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. குடத்தை கொடுத்துட்டு இதை வந்து நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஐஷு எப்படி வந்து குடத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு சைடாக வைப்பாங்களே. ஸோ ஐஷு வந்து லைக் அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து வைக்கிறாங்க. லைக் எப்படி அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, லைக் வந்து குடத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு சைடு வைப்பாங்களே சரி, அதாவது அந்த சைடு அவங்க வைக்கலை. லைக் அதுக்கு வந்து இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சைடில் தான் அவங்க வைக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இந்த சைடில் வைக்கிற, குடத்தை அந்த சைடு வை, அதுதான் சரியாக இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு இந்த சைடு தான் எனக்கு வசதியாக இருக்கும், நான் இந்த சைடு தான் எப்போவுமே வந்து வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஜின்னா, அம்மா அவள் எப்படி வச்சா என்ன, குடத்தை தானே தூக்கிட்டு வரணும், அதுக்கு எந்த சைடு வச்சா என்னம்மா அப்படின்ற மாதிரி ஜின்னா சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியெல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த நெல்லை வந்து அப்படியே காலில் தள்ளி விட்டுட்டு உள்ளாரவாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவா, எதுக்கு இந்த நெல்லெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி முதல்ல பண்ணணும், நெல்லெல்லாம் இப்படி நான் தள்ளி விட்டதுக்கப்புறமா அது வேஸ்ட்டாக தானே ஆகும், எதுக்கு நீங்கள் அதை தூக்கி குப்பையிலலாம் போடுவீங்க, முதல்ல அதை எடுத்து வைங்க, எதுக்கு வந்து அதை வீணடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. அது இல்லைம்மா, இது வந்து ஒரு சம்பிரதாயம். அது என்ன சம்பிரதாயம், நெல்லை உதச்சி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபுட்பாலில் கிக்கிற மாதிரி ஓங்கி ஒன்று விட்டு, எப்படியும் அது கீழே கட்ட தானே பார்க்குறீங்க, ஓங்கி ஒரு கிக் விடட்டா அப்படின்ற மாதிரி அவங்க காலை அப்படியே ஃபோர்ஸை கிக் பண்ணுற மாதிரி வந்து தூக்குறாங்க. முடிஞ்சுன்னா ஏய் இருடி, என்னடி பண்ணுற, என்ன பாவா, அத்தை தானே சொன்னாங்க இதை உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஃபோர்ஸாக பாலை கிக் பண்ணுற மாதிரி கிக்னா அப்படியே தெரிச்சு மாசாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ இது அப்படிலாம் பண்ணக்கூடாது, மெதுவாக நீ தள்ளி விட்டுட்டு போகணும். ஓ, ஆனால் எதுக்கு பாவா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ சொல்கிறத மட்டும் செய்யடி, சும்மா இருடி அப்படின்ற மாதிரி சின்னக்கு இருக்குது. சரி சரி பாவா, டென்ஷன் ஆகாது பாவா, கூல் பாவா அப்படின்ற மாதிரி ஐஷுவும் வந்து ஒரு இடுப்பு சைடு வந்து குடத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து சேலையை வந்து தூக்கி பிடிச்சிட்டு, ஐயோ இவ தூக்கி உதைக்கிற மாதிரியே பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இங்கே அவ்வளோ இதை பார்த்துட்ருக்காங்க. ஐஷு வந்து மெதுவாக அவங்க காலை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இப்போ பண்ணுற அப்படின்ற மாதிரி. சின்ன, என்னடி பண்ணுற, நீ தானே மாமா மெதுவாக பண்ண சொன்ன, அதான் மெதுவாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஐயோ அப்படின்ற மாதிரி ஜின்னு என்ன பண்ணுறாரு, ஐஷாவோட காலை பிடிச்சி லைட்டாக அந்த நெல் படி இருக்கு இல்லையா, அதை வந்து தட்டி விடுறாரு. ஆ
நல்லாரு பவா நல்லாரு அப்டின்ற மாரி சொல்றீங்க. சொல்லுவடி நீ சொல்லுவ. எல்லாருக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆ உள்ள வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரித்த அப்டின்ற மாரி லைக் வந்து குடத்த ஒரு சைடு புடிச்சுக்கிட்டு அப்டியே வந்து நடந்து போயிட்ருக்காங்க. லைக் வந்து அவங்க நடக்கறத வந்து ஒரு பொண்ணுன்னா கல்யாண பொண்ணுன்னா அடக்க ஒடக்கமா பொறுமையா அந்த மாரிலா இல்ல. அவங்க பாட்டுக்கு வீறு வீறு வீருன்னு நடந்து போறாங்க. எந்த பக்கோ கொண்டு போய் வைக்கணு? இந்த பக்கோ அப்டின்ற மாரி கிச்சனுக்கு கூட்டு போறாங்க. இந்த எடத்துல நீ வைக்கணு அப்டின்ற மாரிலா சொல்ட்டு அந்த எடத்துல வந்து வச்சுட்டு இதெல்லா சில சடங்கெல்லா வந்து கிச்சன்லலா பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாமே வந்து பண்ண வைக்கிறாங்க. ஐஷு வந்து சேரி இதெல்லா பண்ணணும் போல சரி பண்ணுவோ அப்டின்ற மாரி அவங்கல்லா எல்லா இதுவு பண்ணிட்டு இப்ப வந்து அப்டியே கொஞ்ச டைமு ஸ்கிப் ஆகுது. இப்ப வந்து வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கல்ல. ஸோ வந்து அந்த மேக்கப் இதெல்லா இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லா வந்து ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. மண்ட ஒரு மாரி ஐஷுக்கு வலிக்குது. தல எல்லா வேற வலிக்குது. சரி அப்டின்னு சொல்ட்டு லைக் வந்து அங்க சிலர் எல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வீட்ல இருக்கிறவங்க அத்த லைக் வந்து ஜின்னோட அம்மா சித்தி அவங்கல்லா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டதா போறாங்க. ஜின்னுக்கு வந்து அவரு வந்து அவங்க அப்பா சித்தப்பா அவங்க மாமா அவங்க அந்த மாரிலா இருப்பாங்கல்ல. அவங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சு ஏன் இப்டி அப்டின்ற மாரிலா அவங்க கேட்டுட்ருக்காங்க. அவங்களு வந்து சொல்றாங்க இந்த மாரி தாண்டா நடந்துச்சு அப்டின்ற மாரி எல்லா வந்து அவங்க அந்த வந்து பேசிக்கிட்ருக்காங்க. லைக் வந்து ஐஷு வந்து ஜின்னோட ஃபேமிலி அவங்க அம்மா சித்தி எல்லா அவங்க கிட்ட போய் அத்த சொல்லு ஐஷு என்னாச்சு? அத்த நா இந்த தலையெல்லா ரொம்ப பாரமா இருக்கு. எனக்கு தல வலிக்குது. நா இதெல்லா கழட்டிட்டுமா ட்ரெஸ்ஸு மாத்திக்கிட்டுமா அப்டின்ற மாரிலா வந்து கேக்குறாங்க. அப்படியாம்மா நா வேணா உனக்கு காஃபி போட்டு தரே. நம்ம கோயிலுக்கெல்லா போனு எப்பவுமே வந்து வழக்கப்படி வீட்டுக்கு வந்து இந்த சடங்கெல்லா முடிச்சுட்டு கோயிலுக்கு போனு. நா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ மாத்திக்கோயே. சரி அத்த எப்போ போவோ? நா காஃபி போட்டு தரே. நீ அத குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கெளம்பி போலா சரியா? சரித்த நா அங்க உக்காந்துட்ருக்கே. சரின்னு சொல்ட்டு ஐஷு வந்து போய் சோஃபால உக்காந்துட்ருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது. ஃபோனாவது எடுத்து நோண்டலாமா அப்டின்னு சொல்ட்டு ஸோ வீட்ல இருக்கும்போது கேஷுவலா எப்படி நம்ம சோஃபால உக்காருமே ஒரு கால மேல போட்டு அதுக்கு மேல கைய வச்சு லைக் வந்து உக்காருவோல. ஸோ அந்த மாரிதா வந்து ஐஷு உக்காந்துட்டு ஃபோன நோண்டிட்ருக்காங்க. லைக் வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லா அந்த கல்யாண வீடுனாலே சில ரிலேட்டிவ்ஸ்லா இருக்காங்க. அவங்கலா வந்து பாக்குறாங்க என்ன இந்த பொண்ணு இப்படி உக்காந்துகிட்ருக்கா அப்டின்ற மாரிலா வந்து பாக்குறாங்க. லைக் வந்து அவங்களோட ஜின்னோட சித்தி இருப்பாங்க. ஸோ அவங்கதா வந்து ஐஷுக்கு காஃபி போட்டுட்டு வந்து குடுக்குறாங்க. ஐஷு இந்தா காஃபி அப்டின்னு சொல்ட்டு அவங்கள பாக்குறாங்க. அத்த காஃபி வந்துருச்சா? சரி குடுங்க குடுங்க அப்டின்னு சொல்ட்டு அத வாங்குறாங்க. என்ன நீ இப்டி உக்காந்துகிட்ருக்க? எப்டி உக்காந்துட்ருக்க? எப்பவு உக்கார மாரிதான உக்கார்ற. இங்கெல்லா இப்டி உக்கார கூடாது. கால கீழ போடு. ஏன் அத்த? கால கீழ போடு மொதல்ல சொல்றே கால கீழ போடு. சரி அப்டின்னு சொல்ட்டு அவங்களு கால கீழ போட்டு இந்த மாரிலா கால மேல போட்டு உக்கார்ற. என்ன அத்த வீடுனா வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படித்தான உக்காரணு. என்னத்த நீங்க வேற போங்க அத்த காமெடி பண்ணிட்டு அப்டின்ற மாரி சொல்றத கேளு ஐஷு. இன்னைக்கு ஒரு நாள் நா அத்த சொல்றத கேட்கணு சரியா? சரி நீங்க சொல்றீங்க சரி கேக்குறே அப்டின்ற மாரி ஐஷுவு வந்து காஃபிய குடிச்சுட்டு ஒரு கையில அப்படியே ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்னொரு கையில அப்படியே காஃபி குடிச்சுட்டு அப்படியே போயிட்ருக்காங்க. லைக் இப்போ வந்து லைக் வந்து அவங்க காஃபி குடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஜின்னோட அம்மா சித்தி அத்த அந்த இன்னு அந்த வயசு அந்த குடும்பத்துல மூத்தவங்க பெரிய பாட்டி அந்த மாரிலா இருப்பாங்களா. அவங்கல்லா வந்து அப்படியே இங்க டிஸ்கஷன் போயிட்ருக்கு. ஐயோ என் பேரனோட வாழ்க்கை என்ன ஆக போது? ஏன்டி இப்படி பண்ணீங்க? வேற என்ன அத்த பண்ண சொல்றீங்க? அப்டின்ற மாரி லைக் வந்து ஜின்னோட அம்மா சொல்றாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இத விட்டா வேற வழி இல்ல. அதனாலதா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோ. அவள பாத்தியாடி அவ எப்படி இருக்கா அப்டின்னு சொல்ட்டு ஐஷு அகைன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்டின்னா கால தூக்கி மேல போட்டு சோஃபா மேல வச்சுட்டு ஒரு கையில அந்த மாரிதா அவங்க அகைன் அந்த மாரிதா உக்காந்துட்ருக்காங்க. அவ உக்காந்துட்ருக்கறத பாத்தியாடி? அவ எப்படி உக்காந்துகிட்ருக்கா அப்டின்னு சொல்ட்டு நம்ம வீட்ல யார்ரி அந்த மாரிலா உக்காருவா? பொண்ணா மாரியாடி இருக்கா அவ? ஒரு கல்யாண ஆன பொண்ணு மாரியாடி இருக்கா அவ? அப்டின்ற மாரிலா வந்து அவங்க பாட்டி சொல்லிட்ருக்காங்க. லைக் உடனே வந்து ஜின்னோட அத்த இருப்பாங்கல்ல விச் இஸ் மீன்ஸ் அவங்களோட பொண்ணு அந்த ஜின்னோட பாட்டியோட பொண்ணு இருப்பாங்கல்ல. அம்மா அவ சின்ன பொண்ணுமா 10th தா முடிச்சிருக்கா. ஒரு குழந்ததாம்மா அவ.
அவகிட்ட போய் நீ வந்து இப்படி இரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது? ஏய், அவளுக்கு வந்து 10வது முடிச்சாலும் எத்தனை வயசு ஆகுது? 16 வயசு இருக்கும், 15 16 வயசு தானே இருக்கும். ஆஹ் அந்த வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை பெத்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மா அது அப்ப வேணா சரியா இருந்திருக்குமா, இப்போ இல்ல. 18 வயசுக்குள்ளார இருக்கிற எல்லாருமே குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்னடி புதுசா கதை கட்டிட்டு இருக்க? அஹ் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்தா அங்க பாரு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. லைக் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க என் பேரனை எப்படி பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மா அப்போ அதெல்லாம் சரியாயிரும்மா, எனக்கு தெரிஞ்சு இது கடவுள் இதுதான் வந்து முடிவு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான கல்யாணம் நடந்திருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சும்மா தேவையில்லாம பழைய பஞ்சாங்கத்தை போய் அந்த பொண்ணுகிட்ட பாடிக்கிட்டு இருக்காத, அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன, இந்த வீட்டு மருமகளாக வந்தால் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறத அவள் கேட்க போகிறாளா, இல்லை அவள் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்களான்ட்டு பார்க்க தானே போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்க போதோ. ஆண்டவா உனக்கு தான் வெளிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஜின்னோட அம்மாவும் சித்தியும் நினச்சிக்கிறாங்க. அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு, அத்தை நான் காஃபி குடிச்சிட்டேன், நானே போய் கழுவி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இரு நான் கழுவி வச்சுக்கிறேன். பரவாயில்ல அத்தை, டம்ளர் தானே, ஒரு டம்ளர் தானே அத்தை, நான் கழுவி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனால் என்னது இது, வாஷ் பேஷனையே காணோம். அத்தை இங்கே எங்கே வாஷ் பேஷனே இல்லை, நான் எப்படி கழுவுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அங்கே பாட்டி வந்து அதெல்லாம் பாத்திரத்தை எல்லாம் நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வெளியில் போய் கழுவு போ. அது ஏன் நீங்கள் வெளியில் போய் கழுவணும், இங்கேயே வச்சா இங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி. இதை பாரு, சொல்கிறத மட்டும் செய். சரி நம்ம குடிச்சது நம்மளே கிளம்பி வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போய் பைப்பு திறக்கிறாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிச்சுக்கிச்சு, பிச்சுட்டு பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் வந்து தண்ணி வந்து லைக் வந்து பைப் என்ன இருக்கும்னா உடஞ்சி ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக இருந்திருக்கு போல். அவங்க வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணதும் என்ன இருக்குன்னா பைப் அப்படியே பிச்சுக்கிச்சு. அந்த பைப் கழண்டு அப்படியே எல்லாம் பிச்சுட்டு ஃபுல்லாக நனைச்சிருச்சு. டம்ளரை மட்டும் இல்லை அவங்களும் சேர்த்து நனைஞ்சிட்டாங்க. அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சு எல்லாம் கத்துறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வேகமாக வந்து வராங்க. லைக் ஜின்னோட அப்பா, சித்தி, மாமா, ஜின்னு, அதுக்கப்புறமா அதே மாதிரியே வந்து ஜின்னோட பாட்டி, அத்தை, ஜின்னோட பாட்டி, ஜின்னோட அத்தை, அவங்க அம்மா, சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துற அப்படின்ற மாதிரி ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தொப்பு தொப்பு தொப்புன்னு வந்து நனைஞ்சு போயிருக்காங்க. ஒரு கையில் வந்து பைப் அந்த பீச்சு அடிக்கல, அதை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அத்தை தண்ணி பீச்சு அடிக்குது அத்தை, இதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் கண்ணு கூட திறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜின் பூடா பூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறது, நான் நானும் நனைஞ்சிருவேன். இங்கே நான் நனைஞ்சி தொப்புலாம் நின்றுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரில, நீங்கள் மட்டும் அப்படியே வந்து வரமாட்டீங்களோ, இருங்க உங்கள் எல்லாரையும் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஐஷோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பீச்சில் தண்ணி எல்லாருமே அவங்க பக்கம் டேர்ன் பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கே இருந்த எல்லாருமே வந்து தொப்புன்னு நனைஞ்சு போயிட்டாங்க. ஜின்னோட ஃபேமிலியில் இருக்கிற அவங்க அப்பா, மாமா, சித்தப்பா, அதே மாதிரி அவங்க அம்மா, சித்தி, பாட்டி, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நனைஞ்சு தொப்புல நனைஞ்சு போயிட்டாங்க. சின்னும் சொல்லி அவரும் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நனைஞ்சு போயிட்டாரு. ஐஷோ சிரிக்கிறாங்க. என்ன மட்டும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மட்டும் அப்படியே வந்து நினையாமல் இருக்கணுமா, அது எப்படி நான் விடுவேன், நல்லா நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ டே சின்ன போய் மோட்ரு பைப் ஏதாவது பண்ணுடா போடா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. ஐயோ என்னையே எல்லாம் கோத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சின்னும் வந்து கையை வச்சு அடைக்கிறாங்க. அப்பா ஏதாவது ஓடுறதுக்கு கொண்டு வாங்க, போய் முதல்ல தண்ணி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஐஷுவும் வந்து ஒரு பக்கம் சைடில் அவங்களும் திரும்பிக்கிட்டு, நான் மட்டும் நனையணுமா நீங்களும் நனைய மாட்டேங்களா, இப்போ நனைஞ்சிங்கல்ல அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த தண்ணியும் வந்து அடைச்சி இது பண்ணியாச்சு. கலண்டு இருந்ததை எடுத்து மாட்டி சரி பண்ணியாச்சு.
அவங்க பாட்டிக்கா ஐயோ வந்த நாளே இவ இப்படி பண்ணிட்டாலே அவங்களுக்கு கோவம் லைக் கோவம் வந்துருச்சு. என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்கேன், இப்படிதான் பண்ணுவியா, வீட்டுக்கு வந்து எவ்வளவு தண்ணியை வீண் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி லைக் அவங்க கோவமா வந்து பேசுறாங்க. இதை பாருங்க பாட்டி, இந்த பைப்பு பிரச்சனையா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், சும்மா லைட்டா தான் திருவுனா அதை பிச்சுக்கிட்டு போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுலக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்க வீட்டுல பைப்பு ஒழுங்கா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், ஒழுங்கா வீட்டுல எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் இருக்கோ முதல்ல அதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் அவங்களுக்கு இன்னமும் கோவம் வருது. போதும் நிறுத்துங்க. வா, எல்லாரும் நினைஞ்சாச்சு, போய் வந்து ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்ட்டு வந்து எல்லாருமே போறாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. ஜின்னும் போறாரு. ஜின்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஜின்னு திரும்பி பாக்குறாரு. என்னடி பாவா, முதல்ல எதுக்கடியே என்ன பாவான்னு கூப்பிடுற, எல்லாரும் மாமான்னு தானே கூப்பிடுறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை அப்படிதான் கூப்பிடுன்னு தோணுது, சரி என்ன சொல்லு. எனக்கு ட்ரெஸ் எதுவுமே இல்லை, நான் எதோ போடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட ஆமால, உனக்கு தான் ட்ரெஸ் எதுவுமே இல்லையே, உங்கள் வீட்டில் இருந்து தானே கொண்டு வரணும், சரி இப்போதைக்கு என்னோடய ட்ரெஸ்ஸையே போடுவா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஷுவையும் வந்து ஜின் வந்து அவரோட ரூமை கூப்பிட்டு போயிட்டு லைக் வந்து அவரோட ட்ரெஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு இரு, நான் அதுக்கப்புறமா வந்து என் அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து தரேன், சரிப்பாவா அப்படின்ற மாதிரி சரி நீ இப்போ பாத்ரூம்குள்ளே போய் மாற்றிக்கோ, நான் வந்து இங்கே மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் உள்ளார போய் அந்த புடவை எல்லாமே வந்து கழட்டி வச்சுட்டு, நகையமும் வந்து எல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஜின் வந்து என்ன கொடுத்துருந்துருப்பாரு அப்படின்னா அவரோட ஷர்ட்டும் வேஷ்டியும் தான் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. அதை தான் வந்து மாட்டிக்கிட்டு ஐஷு வந்து ஷர்ட்டும் வேஷ்டியும் வந்து வெறும் ஷர்ட்டு வெறும் வேஷ்டி உள்ளார ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து ஐஷு வந்து தலையை வந்து நத்துண்டில் தோட்டிக்கிட்டே வெளியில் வராங்க. பாவா, சின்ன வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒரு டப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்காரு. அந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் அப்படியே எல்லாம் தொடச்சி வச்சுட்டு அவர் வந்து அப்படி பார்க்குறது. என்னடி எப்படி பாவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முறையாக வேஷ்டிப்பாலாம் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க எப்படியோ தான் வந்து கட்டியிருப்பாங்க. பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு எப்படி திரும்ப இருக்க, எப்படி இருக்கேன் எனக்கு தெரியும், நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு. அழகான இல்லை, எதுமோ குட்டியாக இருக்க, எதே குட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க கட்டி இருந்த அந்த வேட்டி இருக்கும் இல்லையா, அது அவுந்து விழுந்திருக்கும். லைக் வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு கீழே ஒன்றுமே இல்லை, இப்போது லிட்ரலி ஒரு ஷர்ட்டை மட்டும் அவங்க போட்டுட்டு நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இருக்குது. வாயை பொறுந்துட்டு பார்க்குறாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு அவர் திரும்பிக்கிறாரு. முதல்ல வந்து வேட்டி எடுத்து கட்டுறி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கேட்பாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்களும் வேட்டி எடுத்து கட்டு. சாரி பாவா, எனக்கு தான் எல்லாம் நினைஞ்சு போச்சு இல்லை அத்தை, எல்லாத்தையுமே கட்டிட்டேன். சரி சரி, நான் எந்த ஒரு டீட்டெயிலையும் கேட்கல. ஐயோ அப்படின்ற மாதிரி சின்ன வந்து அங்கேருந்து அவர் வெளியில் போயிடுறாரு. இப்போ நான் இருப்பவா அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டு சின்ன அங்கே வந்து போயிடுறாரு. ஐயோ என்ன நகையெல்லாம் அங்கே கழட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அதை வந்து பெட்டு மேலே வைக்கிறாங்க. இப்போ இந்த நகையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்ன வேக வேகமாக கீழே வராரு. இவன் எதுக்கு இவ்வளோ வேகமாக கீழே வந்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு இவனுக்கு, டேஜின் என்னடா ஆச்சு, அம்மா தயவு செஞ்சு எதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுமா, என்னடா கேட்குற பொருள், அம்மா அவளுக்கு மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லைம்மா, என்னோட ட்ரெஸ்ஸை தான்மா நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், வேட்டியும் சட்டையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம சிரிப்பு வருது. வேட்டி சட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சிரிக்கிறாங்க. சிரிக்காதீங்க எல்லாரும், என் நிலமையை பார்த்தா உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறாரு. லைக் வந்து லைக் வந்து அவங்க அம்மாவும் வந்து இப்போதைக்கு இந்த புடவைய கொடு, அவளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, இப்போதைக்கு இதை கொடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னுக்கிட்ட அவங்க அம்மா வந்து புடவைய கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அம்மா என்னடா இது மட்டும் எப்படிம்மா அவளுக்கு போதும், வேற என்னடா வேணும், அது ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. என்ன இவனுக்கு ஆச்சு தெரியலையாக்கா அப்படின்ற மாதிரி ஜின்னோட சித்தியும் வந்து சொல்கிறாங்க. சரி நம்ம கோயிலுக்கு வேற போகணும்ல, அதுக்கு நம்ம ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் போயிட்டாங்க. உடனே ஜின் வந்து ரூமுக்கு வந்து
அந்த சாரீ தான் வந்து குடுக்குறாங்க. இது என் அம்மாவோடது, இத கட்டிக்கோ. ஆனா எனக்கு புடவ கட்ட தெரியாதே. தாவணின்னா கட்டிக்குவேன். புடவ எப்படி கட்டுறது? எனக்கு தெரியாதே. அப்படின்ற மாரி வந்து அது ஜின்னு கிட்ட ஆயிஷா சொல்றாங்க. சரி நானே கட்டி விடுறேன். இந்த ப்ளவுஸையும் பாவாடையும் கட்டிட்டு வாடி அப்படின்ற மாரி ஜின் சொல்றாங்க. சரிப்பா வா அப்படின்ற மாரி ஐஷுவும் வந்து ஷர்ட்லாம் அன்பட்டன் பண்றாங்க. என்னடி பண்ற? என்ன பண்ற? நான் ஷர்ட்டை கழட்டமாவா? அது ஏன்டி இங்க பண்ற? ஏன் முடி ஏன் பண்ற? நீ என் புருஷன் தானே, உன் முன்னாடி பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. ம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஐயோ படுத்துறாளே என்னைய அப்படின்ற மாதிரி ஜின் திரும்பி நின்னுக்கிறாரு. ஏன் பாவா திரும்பி நிக்கிற? உன் பொண்டாட்டி தானே நானு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீ தாராளமா பார்க்கலாம். ஐயோ இது குழந்தை நினைச்சா பிஞ்சிலே பழுத்த குழந்தையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஜின்னுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ நீ சீக்கிரமா போடுறி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோயிலுக்கு போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் வந்து ப்ளவுஸு அண்ட் இன்ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னும் திரும்பி போட்டியா லைக் வந்து ஜின்னும் வந்து அவங்க ஐஷுவை வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. ஜின்னும் வந்து அந்த எல்லாம் வந்து நீட்டாக வந்து கட்டி விடுறாங்க. உனக்கு புடவை கட்டலாம் தெரியுமா மாமா? தெரியும். அப்போது யாருக்கோ நீ கட்டி விட்டு இருக்க, அதனால தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன யாருக்கு கட்டி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு மாதிரி. ஏய் நான் யாருக்கும் கட்டி விடலடி. அப்புறம் எப்படி உனக்கு கட்ட தெரிஞ்சிச்சு? எனக்கு தெரியணும். இதை பாரு, சின்ன குழந்தைங்களுக்குலாம் நான் தாண்டி கட்டி விடுவேன். எது ட்ராமான்னு லைக் வந்து அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் நான் தாண்டி கட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. என்ன ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா சாரி எல்லாம் கட்டிட்டு ஐஷு வந்து தலையெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க ட்ரையர் இல்லையா? எது ட்ரையரா? ஹேர் ட்ரையரு நான் எப்படி அப்புறம் துணியை அது என் முடியை காய வைக்கிறது? ஈரமாக ஈரமாக நான் தலையை வச்சுருந்தா எனது அவ்வளோ சீக்கிரம் காயாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஃபேன் அடியில் தான் நீ உட்காரணும். ஃபேன் காற்று வீசுமா வேகமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைக் வந்து கேட்குறாங்க. எப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்ற மாதிரி அவங்கள பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபேன் ஓடுது. அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா இன்னமும் கொஞ்சம் காயாமல் அடியில் வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. லைக் ஜின்னும் வந்து அவரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எப்போதான் இது முடியுமோ அப்படின்ற மாதிரி. ஜின்னோட பேரண்ட்ஸ் லைக் வந்து அவங்க அம்மா சித்திலாம் இருப்பாங்க, வந்து கதவை தட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜின்னும் ஓப்பன் பண்ணுறது. என்னாச்சு? டேய் கோயிலுக்கு போகணுண்டா, நேரம் ஆயிட்டுருக்கு. அவங்க மருமக கிட்ட நீங்களே போய் சொல்லுங்கள், என்ன தலை பரிசு போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறா அவங்கன்ட்டு சொல்லிட்டு நீக்கிற போய்ட்றாங்க. அவங்க உள்ளார போய் பார்த்தா என்ன ஆச்சு ஐஷு, ஏன் இப்படின்னா தலை பிரித்து போட்டு உட்காந்துட்ருக்கேன்? அத்தை எனக்கு ஈரமாக நான் இருக்கும்போது நான் ஜடை எல்லாம் பின்னா எனக்கு தலை வலிக்குச்சு, அப்புறம் வாந்தி வாந்தியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வேறையா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட சித்திக்கிட்ட ஜின்னோட அம்மா வந்து அங்கே சின்ன ஃபேன் இருக்கும் இல்லையா, டேபிள் ஃபேன் மாதிரி, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்களும் போய் எடுத்துகிட்டு வந்து அதை ஆன் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே வந்து உட்கார வச்சிட்டாங்க. அந்த காற்று லைக் ஃபோர்ஸாக அடிக்கிறதுல கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் எல்லாம் காஞ்சி அதுக்கப்புறமா அவங்களே தான் வந்து ஐஷுவுக்கு வந்து லைக் வந்து தலை சீவி பின்னி விடுறது இதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு குங்குமம் வைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து கோயிலுக்கு தான் வந்து போகிறாங்க. லைக் சிம்பிளான வந்து அந்த புடவை தானே இருக்கும், அந்த மாதிரி புடவை. ஜின் வந்து வேஷ்டி சட்டையில் தான் இருக்கார். அந்த மாதிரி அப்படியே போய் நின்றுட்டுருக்காங்க. ஜின்னும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே 2 பேருமே பக்கத்தில் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. புது மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்தால் எப்படி வந்து அந்த இதெல்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அங்கேயே பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து குங்குமம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து லைக் வந்து அந்த பூஜாரி இருப்பாங்களே அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜின்னுக்கிட்ட நீ தான்ப்பா குங்குமத்தை வைக்கணும், புதுசாக வந்து கல்யாணம் ஆயிருக்குல்ல, நீ தான் வந்து குங்குமத்தை வந்து நெத்தியில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எடுத்து ஐஷோட நெத்தியில் வந்து குங்குமத்தை வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த தாலிலையும் வந்து வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா பூஜை எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க. வந்து லைக் ஜின்னோட அம்மா
சித்தி அத்த அவங்கெல்லாம் வந்து டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு. நாளைக்கு சின்னோட சித்தி தான் இப்போ இதெல்லாம் தேவையா, அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே, இப்போ இதெல்லாம் வேணுமா, ஒரு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஜின்னோட அம்மா அதுவும் சரிதான், இப்போதான் நம்ம 10வது முடிச்சிருந்திருக்கா, 16 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. உடனே சின்னோட அத்தை வந்து பேசாம நம்ம அப்படியே வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அலெக்சினோட பாட்டி தான் அவங்க அங்கே வந்துட்டு என்னங்கடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லதான், கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆனாலே இதெல்லாம் சாங்கியம், இதெல்லாம் நடந்தே ஆகணும், ஒழுங்கா போய் ஏற்பாடு பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, அதை மறுபேச்சு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து அப்படியே நடக்குது. ரூமெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. நைட் டைமும் ஆகுது. நாளைக்கு வந்து சின்ன வந்து என்ன வந்திருப்பாருன்னா, ஸோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து வெளியே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு. நைட் டைம் ஆகுது. கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வந்து வராரு. லைக் வந்து ஐஷுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு 2 மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளை கூப்பிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் வந்து டாப்ஸு பேண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வராரு. லைக் அவருக்கு வந்து இன்னர்ஸுக்கு வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கோஜமாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்றதுனால அவர் வந்து அதை வாங்கிட்டு வரல, அவளை கூட்டிகிட்டே போய் வாங்கிடுவோம் அவர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சின்ன வாங்கிட்டு போகிறாரு. ஆல்ரெடி அவங்க கழட்டி போட்டு அந்த பாவாடை பட்டு சேலை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பின்னாடி காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இன்னர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி காய போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து சின்ன வந்து உள்ளார வராரு. ஸோ வந்து அங்கே அவங்க அத்தை அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம், அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து அங்கேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஐஷு வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படா இதை முடிப்பீங்க, எப்படா நான் போய் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஜின்னும் உள்ளார வராரு. அம்மா அப்படின்ற மாதிரி ஜின் கூப்பிடுறாரு. என்னடா அது, ஐஷுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜின்னோட செய்தி, ஏண்டா உன் பக்கத்தில் தானே இருக்கா, ஏன் நீயே கூப்பிட்டு இந்த ஐஷு உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்னடா, இந்த காலத்து பையன் மாதிரி கொஞ்சம் நடந்துக்குவேடா, நீயும் ஏன்டா பழைய பஞ்சாங்க மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் ஜின் வந்து திரும்பி உங்களை தான் வந்து லைக் பார்க்குறாரு. நீங்களா எந்திரிச்சு போயிடுறீங்க, உன் அம்மாவுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், உன் அம்மாக்கிட்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி லைக் வந்து நீ எனக்கு வாங்கிட்டு வந்து நேராக என்கிட்ட தானே வந்து நீட்டி இருக்கணும், உன் அம்மா கிட்ட தானே போயிட்டீங்கன்னா போய் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் கோச்சிட்டு வந்து போயிட்டீங்க. ஓ அம்மா, சித்தி ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்களே கொடுத்துருங்க. டேய் அவள் இப்போ உன் பொண்டாட்டி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, போய் கொண்டு போய் நீயே கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எங்கே போகிறீங்க, நில்லுங்க அப்படின்ற மாதிரி சின் வந்து இப்போ ஐஷு கிட்ட தான் போகிறாரு. ஐஷு வந்து ரூமில் தான் வந்து இருக்காங்க. லைக் வந்து அந்த ரூமை ரெடி பண்ணுறதுனால வந்து இப்போ வேறு ரூமில் தான் வந்து உனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு இந்த ரூமில் இரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களா, ஸோ அந்த ரூமில் தான் வந்து ஐஷு வந்து இருக்காங்க. எனக்கு வாங்கிட்டு வந்ததை நேராக என்கிட்ட கொடுக்காம போய் அவங்க அம்மா கிட்ட தானே நீட்டினா, போய் அங்கேயே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கோவமாக வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சின்னும் வந்து அப்படியே பொறுமையாக கதவை திறந்து உள்ளார வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, எப்படின்னா ஐஷு அப்படியே ஒரு பக்கத்தில் வராரு. உனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு வந்து நீட்டுறாரு. சின்ன ஐஷுவா திரும்பி முறைச்சி பார்த்துட்டு, இதை வந்து நீ இன்னும் எனக்காக வாங்கிட்டு வரல, உன் அம்மாக்காக தானே வாங்கிட்டு இருந்தேன், போய் அங்கேயே கொடு, போ போ போ. எதுக்குடி இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தா அது முதல்ல நீ என்கிட்ட தான் நீட்டு இருந்திருக்கணும், உன் அம்மா கிட்ட நீட்டுனா அப்போ உன் அம்மாவுக்கு தானே நீ வாங்கிட்டு வந்தேன்னு, போ 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 போய் அங்கேயே கொடுத்துக்க போ. ஐயோ அப்படிலாம் இல்லை, உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஜின் வந்து ஐஷு பக்கத்தில் உட்காந்துட்டு
அப்படிலாம் இல்ல. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் பாரேன். உனக்கு இதெல்லாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அத்தன பேர் இருக்கும்போது எப்படி வந்து நான் உன்கிட்ட அத குடுக்க முடியும்? அதனால தான் அப்படி. இத பாரு பாவா, லைக் வந்து ஐஷுவும் வந்து அர்ஜுன பார்த்து திரும்பிட்டு, "இது நீ எனக்காக தானே வாங்கிட்டு வந்த?" "அ ஆமா." "அப்ப நீ என்கிட்ட தானே குடுக்கணும். ஆ நான் உன் பொண்டாட்டி தானே. உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு?" அது சரிதான். அத்தன பேர் இருக்கும்போது உன்ன கூப்ட்டு எப்படி குடுக்குறது? மாமா, இத பாரு மாமா, நீ எனக்காக வாங்கிட்டு வந்தா, அத நீ என்கிட்ட தான் குடுக்கணும். இந்த மாரி வந்து நீ அடுத்தவங்க கிட்ட குடுத்து, இத அவகிட்ட குடுத்துருங்க அப்டின்ட்டு நீ ஏன் சொல்லணும்? நீ ஏன் சொல்லணும்? இனிமே நீ அந்த மாரி பண்ணா நான் வாங்கவே மாட்டேன். சரி, சரி, நான் அந்த மாரி பண்ணல. உனக்கு வாங்கிட்டு வந்தத உன்கிட்டயே குடுக்குறேன் சரியா? சரி மாமா. சரி நான் போய் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஆ சாரி. என்ன பாவா? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? பாவா பேசலாமே. அப்படின்ற மாரி இப்போ 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாரி வந்து உட்காந்துட்ருக்காங்க. சின்னு வந்து ஆ ஐஷுவோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது டோர் நாக் ஆகுது. டோர் நாக் ஆக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வராங்க. யார் அப்படின்னா, ஜின்னோட அம்மா தான். இங்கே தான் இருக்கீங்களா 2 பேரும்? அ அ அம்மா, சரி வாங்க சாப்பிட்றதுக்கு நேரமாயிருச்சு. அப்படின்ற மாரி, சரி அத்த அப்படின்ற மாரி அவங்களும் கீழ போயிட்டாங்க. இப்போ அப்படியே ஜின்னு, ஐஷு லைக் வந்து அவங்க உட்காந்துட்ருக்காங்க. இலையில தான் வந்து பரிமாறுறாங்க. ஸோ வந்து அப்படியே எல்லாம் வந்து ஜின் கிட்ட வந்து லைக் வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து ஜின்ன பார்த்து, "அண்ணா, அண்ணிக்கு தான் ஊட்டி தான் விடுங்களேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. "டேய் சும்மா இருங்கடா, நீங்க வேற ஏங்கடா?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் வந்து யார் யார் அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா வந்து, நம்ம மெக்னே லைன்ஸ் தான். ஜின்னு, டயாங்கு, ஜங்குக்கு அவங்க 3 பேரும் தான். ஸோ அவங்களும் ஐஷுவும் எல்லாமே ஒரே ஏஜ் கேட்டகரி தான். அ லைக் ஜிமின் தான், "அண்ணா ஊட்டுங்க அண்ணா அன்னிக்கே" அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ இது ஜங்குக் வந்து அவங்கள வீட்ல இருக்க சித்தி பையன். ஸோ ஜின்னோட சித்தி பையன் தான் வந்து ஜங்குக்கு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஜிமினும், டயாங்கும். ஸோ வந்து சொல்றாங்க, "டேய் சும்மா இருங்கடா, நீங்க வேற ஏன்டா?" அதான் சொல்றாங்கல்ல ஊட்டேன்டா அப்படின்ற மாரி ஜின்னோட அம்மாவும், சித்தி எல்லாம் சொல்றாங்க. அப்படின்ற மாரி அ சின்னு வந்து ஐஷுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க. ஐஷுவும் அதே மாரி ஜின்னுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க. லைக் ஜிமினும், டயாங்கும் வந்து அ ஜின்னோட அத்தை இருக்காங்க. ஸோ அவங்களோட பசங்க தான் 2 பேருமே. அப்படிதான் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாரி தான் அவங்க 3 பேரும். அப்படியே வந்து நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஐஷுவ வந்து ரெடி பண்ணுறாங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவனும் ரெடி பண்ணிவிட்டு உள்ளார அனுப்புகிறாங்க. ஜின்னு வந்து சரி அவள் வருவா, அவகிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரியே வந்து ஐஷுவும் வந்து உள்ளார போகிறாங்க. போனதுக்கப்புறமா டோரெல்லாம் வந்து க்ளோஸ் லாக்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன அப்படி நடக்கும் இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை எல்லாம் வந்து ஆகுது. ஸோ வந்து ஜிம்முக்கு பக்கத்துல தான் வந்து போறாங்க. அந்த பால வந்து வாங்கி ஜிம் சைடுல வச்சுட்டு, உட்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆயிஷுவும் வந்து பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அ உனக்கு இதெல்லாம் இந்த சாரி இதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு நைட்டி நான் வாங்கி வச்சிருக்கேன். அ அத போட்டுக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ நிஜமாவாவா? சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் வந்து அ அவங்களும் போய் இந்த சேரீ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஹேர் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லா அவுத்துட்டு, கொண்டைய போட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. சின்னு பக்கத்துல. பவா நீ தான் ஏதோ வந்து பேசணும்னு சொன்னல்ல பவா, சொல்லு பவா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சின்னோட வந்து ஐஷுவோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, அ எனக்கு என்ன எப்படி இத உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் இது திடீர்னு எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் இதெல்லாம் அப்படின்றது எனக்கு புரியுது. இத நீ எதிர்பார்த்துருக்க மாட்ட. நீ இன்னமும் ஸ்கூல் படிக்க பொண்ணு தான். எனக்கு தெரியும் உனக்கு இது எந்த அளவுக்கு பயமா இருக்கும். புது இடம், என்ன ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு உனக்கு நிறையா இது இருந்திருக்கலாம். அப்படின்ற மாரி ஜின் சொல்லிட்டுருக்காரு. உடனே ஐஷு வந்து ஜின்னோட மவுத்த வந்து அப்படியே அவங்க ஃபிங்கர்ஸ வச்சு க்ளோஸ் பண்றாங்க. ஜின்னும் பார்க்குறாரு, என்ன அப்படின்ற மாரி.
பாவா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஃபர்ஸ்ட்டு உன்னை எப்போ திரும்ப பார்த்தேன்? அந்த மண்டபத்துல நீ உட்காந்துருந்து பார்த்தியா அந்த மணமேடையில? அப்போதான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன் பாவா. அப்போவே உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா, இவ்வளோ அழகா இருக்காங்களே அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். என்னதான் இருந்தாலும் அக்கா புருஷன் இல்லையா, மாமா அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே உங்ககிட்ட ஜாலியாக சில ஃப்ளோட் எல்லாம் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்களே வந்து எனக்கு வந்து புருஷனாக வந்துட்டீங்க. எனக்கு வந்து ஆஹ், இதுதான் ரியாலிட்டி அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. என்னடா இது, சின்ன குழந்தையா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ இதாக பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஜென் பார்க்குறாரு. என்ன பாவா, என்ன இப்படி பேசுகிறாள்ன்ட்டு பார்க்குறியா? சின்ன வயசுல இருந்தே உனக்கு இது தெரியுமா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. என்னை தூக்கி வளர்த்தது எல்லாமே என் பெரியப்பா பெரியம்மா தான். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக தான் என்னை வளர்த்தாங்க. அதுதான் அப்போது வந்து எப்படி என் லைஃப் இருக்குமோ அப்பா அம்மா இல்லாமல் அப்படின்ட்டு வந்து ஒரு இதில் இருந்தபோது அவங்க தான் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் என்னோடய ரியாலிட்டி அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது அவங்க என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் ரீபே பண்ணுற ஒரு இதாக தான் நான் வந்து உன்னை அ அவங்களோட கௌரவமும் போகக்கூடாது அப்படின்றதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக உன்னை பிடிக்காமலாம் நான் கல்யாணம் பண்ணலன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் பண்ண மாட்டேன்னு டைரெக்டாக சொல்லி இருந்திருப்பேன். ஆ எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே. என்னமோ தெரியல, நான் அப்போ யோசித்தேன், எனக்கானவன் எங்கே இருக்கானோ அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் நீயே எனக்கானவனா வருவ அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஒய்ஃபாக நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் பாவா அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. ஜின்னும் வந்து ஐஷுவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இதை பாரு ஐஷு, உன்னை நல்லா நான் பார்த்துக்குவேன், டேக் கேர் பண்ணிக்குவேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, சரியா? தயங்காத எதுக்கும். உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. சரி பாப்பா அப்படின்ற மாதிரி ஐஷோ வந்து ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னும் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே வந்து 2 பேரும் பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. ஜின்னு வந்து ஜின்னோட செஸ்ட்டில் தான் ஐஷு வந்து படுத்துட்ருக்காங்க. அப்படியே தலையை கோதி கொடுத்துட்டு இருக்காங்க. பவா, ம் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கு ஸோ ஐஷு வந்து அப்படியே ஜின் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஏய், என்னடி பண்ணுற? ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க அதுதானே அப்படின்ற மாதிரி ஓவர் ஆகுறாங்க. ஏய், நீ இன்னும் சின்ன பொண்ணுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு 16 வயசு ஆகுது, சரியா? இங்கே என்ன எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஏய், விளையாடாதடி, சும்மாரு. அதெல்லாம் வந்து உனக்கு 18 வயசு ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ வேணால் பார்த்துக்கோ. நான் இது வரைக்கும் என்னால் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹாட்டான ஒரு பர்சனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னாலலாம் சும்மா இருக்க முடியாது பாவா அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஐஷு வந்து சின்ன ஒரு லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நடக்கிற எல்லாமே வந்து அன்கட் சீன்ஸாக டெலகிராமில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். அண்ட் வந்து இதை வந்து லைக் ஒரு பெரிய ஒரு மூவி மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் இதுக்கே வந்து லைக் ஒரு 1 hour ஆகிருச்சு. மேபி ஒரு எஃப்எஃப்ஆ கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ எஃப்எஃப்ஆ வேணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப்ஆ வேணும் அப்படின்னா லைக் எஃப்எஃப்ஆ வேணும்னா எஃப்எஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபெரிஸ்? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி வில்லேஜ் டைப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? லைக் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து லைக் எஃப்எஃப்ஆ வேணும் அப்படின்னா மறக்காமல் எஃப்எஃப்ஆ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் மஸ்ட்டு அப்படின்ட்டு நான் சொல்லலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரியே பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன், ஓகேவாடா ஃபெரிஸ்? அண்டு லைக் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அவ்வளோதான்டா ஃபெரிஸ். ஸோ பாய் பாய்.